இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் திஸ் கீவேர்டை பற்றி சொல்ல போகிறேன். திஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கிளாஸஸில் யூஸ் பண்ணுவோம். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போதும் போல் முதல்ல ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் போட்டு செமிகோலன் வச்சாச்சு. அடுத்து இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு மெம்பர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதி ஏ வந்து 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கொடுக்க போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏவை பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம பழைய வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து இந்த மெம்பர் வேரியபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா cout ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை டிக்ளேர் பண்ண உடனே முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அதனால வந்து 1 ஆகிடும். இப்போ நம்ம என்ன வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா print a அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம். இப்போ நான் இதை கால் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா a ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி a ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் புதுசாக என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஏவை யூஸ் பண்ணுறதுக்கு சில வேறு வழிகள்லாம் இருக்குது. அதாவது இந்த கிளாஸில் நம்ம வந்து அதோட மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த வேரியபிள் நேமை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே, அந்த மாதிரி இல்லாமல் திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த வேரியபிளை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம எப்படி அப்படின்னு அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதே ஏ வேரியபிளை மறுபடியும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அதாவது ஏ அப்படின்னு டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து ஆரோ ஆப்ரேட்டர் கொடுத்து அப்புறம் ஏ அப்படின்னு கொடுக்க போகிறோம். அது இப்போ என்ன ஈக்குவல் டுவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா திஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ஆரோ ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, பாயிண்டர் வீடியோஸில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது புதுசாக இருந்து அதை பற்றி தெரியல அப்படின்னா என்னுடைய பழைய பாயிண்டர்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரியும். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து இந்த வேரியபிள் நேம் ஏவை கொடுத்துருக்கோம். இப்போ இதே வேல்யூ, அதாவது இந்த ஏவோட வேல்யூ இந்த திஸ் ஏவோட வேல்யூயும் சேமாக இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். என்ன அவுட்புட் வருதுன்னா a ஈக்குவல் டு 1 வந்திருக்கு, நம்மளுக்கு திஸ் ஏவும் 1 அப்படின்னு வந்திருக்கு. எதனால் இது ரெண்டும் ஒரே வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த திஸ் கீவேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளார இந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த திஸ் வந்துட்டு ஒரு பாயிண்டர். நம்ம இந்த யாரோ வேரியபிளை யூஸ் பண்ணுறத வச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து இது ஒரு பாயிண்டர் அப்படின்னு தெரியும். பாயிண்டர்ஸ்னால் என்ன, ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணும் இல்லையா. அப்படின்னா இந்த திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூவுக்கு பாயிண்ட் பண்ணுது. அது என்ன வேல்யூவுக்கு பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார இந்த திஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். நம்ம பழைய வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம், எந்த வேரியபிளாக இருந்தாலும் ஒரு இன்டீஜரோ இல்லை ஃப்ளோட்டோ டபுளோ இல்லை ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டோ டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸில் போய் கம்ப்யூட்டர் வந்து அந்த வேல்யூவெல்லாம் ஸ்டோர் பண்ணும் இல்லையா. அதனால் இப்போ இந்த ஈன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸில் கம்ப்யூட்டர் வந்து அதை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த அட்ரஸை வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அட்ரஸ்ல இந்த ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாகவே ஏ அப்படின்னு எழுதினாலே இந்த வேல்யூ வருது, நம்மளை எதுக்கு வந்து இப்போ திஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு அதை பார்க்க வேணாம். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை வந்து எல்லா கிளாஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. திஸ் அப்படின்னு நீங்கள் எந்த கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் திஸ்ன்ற ஒரு பாயிண்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா திஸ்ன்னு கொடுத்துட்டு ஆரோ ஆப்ரேட்டர் எந்த பாயிண்டரோட வேல்யூவையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆரோ ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த மெமரி அட்ரஸில் ஏவோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம பாயிண்டர் வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி நம்ம ஆரோ ஆப்ரேட்டருக்கு பதிலாக டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் cout கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஏ வேல்யூவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து நம்ம ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவுக்கு டைரெக்டாக போக சொல்லிடலாம். இப்போ நம்ம ஸ்டார் திஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா
இந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை டைரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து ஒரு வேல்யூவை எப்படி யூஸ் பண்ணுவோம், டாட் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஆப்ஜெக்டில், அதனால டாட் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே வேல்யூவை தான் யூஸ் பண்ணுது. அதாவது இந்த ஏன்ற வேரியபிள் இருக்க வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுது. ஆனால் அதை நம்ம வந்து 3 விதமாக பண்ணியிருக்கோம். ஒன்று டைரெக்டாக இந்த ஏன்ற வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திஸ்ன்ற பாயிண்டரை யூஸ் பண்ணி ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். மூணாவது வழி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டரில் இருக்க அந்த பாயிண்டரில் ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் எந்த இடத்த குறிக்குதோ அந்த இடத்துல இருக்க வேல்யூக்கு போக சொல்லிட்டு அப்புறம் டாட் யூஸ் பண்ணி நம்ம ஏ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ 3 விதமாக ஒரே வேல்யூவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூணாவதும் வந்து சேம் வேல்யூ தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அது வந்து சேமாக வருதா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏ ஈக்குவல் டு 1 வந்திருக்கு, திஸ் ஆஃப் ஏவும் 1 வந்திருக்கு. இப்போ ஸ்டார் திஸ் டாட் ஏ அதுவும் வந்து நம்மளுக்கு 1 வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட், இந்த 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே வேல்யூவை தான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் அவ்வளோதான் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த திஸ் கீவேர்ட்னா என்ன அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு பாயிண்டர். அது வந்து நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணீங்க, எந்த கிளாஸுக்கு என்ன ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாலும் ஒரு திஸ் கீவேர்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக C++ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த திஸ் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு பாயிண்டர்னால ஏதாச்சும் ஒரு அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணணும் இல்லையா, அது எந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை வந்து இந்த திஸ் கீவேர்டு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் பண்ணும். அதனால நீங்கள் பாயிண்டர்ஸில் நார்மலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை நீங்கள் வந்து ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து அந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியோ நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. திஸ் கீவேர்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த திஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும், டேரெக்டாக நம்ம ஏன்னு யூஸ் பண்ணிடலாமே, எதுக்கு இந்த திஸ்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு புது கான்செப்டோட இந்த திஸ்ஸை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.